ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியாய் நல்ல பக்தர் வாழுமூர் நான் மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலே இன்றைய தினம் 2வது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் என்கின்ற பாசுரம். அதை கூடியிருந்து குளிர்ந்து அனுசந்தானம் பண்ணுவோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்து என்ன பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மெய்யித்தெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த 2வது பாசுரத்திலே ஆண்டாளின் சமுதாய பார்வை விசாலமாக தெரிகிறது நமக்கு. முதல் பாசுரத்திலே ஆயர்பாடியின் இளம் பெண்களை நோக்கி ஆண்டாள் கூறுகிறாள், பாவை நோன்பை மேற்கொள்ள நாம் நீராடப் போக வேண்டும். பூரண நிலவு பொங்கி வழியும் இந்த நல்ல நாளிலே மார்கழி நீராட்டத்திற்கு வர விருப்பம் உடையவர்கள் எல்லோரும் எழுந்து வாருங்கள். நீராடி மார்கழி பாவை நாம் நோன்பு தொடங்குவோம். அப்பாவை நோன்பை செய்து கண்ணனுக்கு கைங்கரியம் அந்த பறையை அவரிடமிருந்து பெறுவோம் என்று கூறினாள். நோன்பு என்பது என்ன? அது ஒரு விரதம். நோன்பு என்றால் விரதம் என்று பொருள். நாம் ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து பகவானிடம் பிரார்த்திப்பதற்கு விரதம்னு பேர். விரதம்னாலே ஒரு நியதி உண்டு இல்லையா? இந்த நியமங்களிலே பற்ற வேண்டியவை சில, விட வேண்டியவை சில. பற்ற வேண்டியவைகளை விதி என்ற சொல்லால் அழைக்கிறார்கள். விட வேண்டியவற்றை நிஷேதம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆங்கிலத்திலே இதை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்று சொல்வார்கள். செய்யத்தக்கன செய்யத்தகாதன என்று 2. இந்த இரண்டுமே ஒன்றுக்கொன்று பிணைந்து இருப்பது. செய்ய வேண்டுவனவற்றை செய்யாமல் விடுவதும் செய்யக்கூடாதவற்றை செய்வதும் இரண்டுமே குற்றம்தான். ஆண்டாள் திருவாய்ப்பாடி பெண்களிடம் திருப்பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனாகிய ஸ்ரீமன் நாராயணனது திருவடிகளை போற்றி பாடுகையை முதல் கடமையாக கூறுகிறாள். அவன் குணக்கடலில் மூழ்கி முதலில் அகத்தை தூய்மை செய்து கொள்கிறாள். பின்பு புறத் தூய்மைக்காக நாட்காலே நீராடுகிறார்கள். பின்பு ஆச்சாரியர்களுக்கு இடுகையாகிற ஐயத்தையும் ஆர்த்தர்களுக்கு இடுகையாகிற பிட்சையையும் இயன்ற மட்டும் செய்து மகிழ்கிறார்கள். இப்படி முறையாக செய்ய வேண்டியவற்றை செய்யும் இவர்கள் சிலவற்றை தவிர்க்கிறார்கள். நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்கிறார்கள். விரதம் முடியும் வரை மெய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று கண்ணுக்கு மையெழுதலையும் கூந்தலுக்கு மலர் சூடி அலங்கரித்து கொள்வதையும் தவிர்க்கிறார்கள். காலத்திலே ஏன் இவற்றையெல்லாம் விட வேண்டும்? ஏனென்றால் விரத காலத்திலே இவர்கள் கண்ணன் ஒருவனையே அடைய வேண்டும் என்ற ஒரு நோன்பு இருக்கின்ற எண்ணத்திலே இருப்பவர்கள் மற்ற இந்த போக வஸ்துக்களான இவைகளிலே நாடினால் அந்த விரதமானது தடைப்படுகிறது. சிந்தனையானது வேறிடத்திலே போய்விடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தினாலேதான் இந்த விரத காலத்திலே, அது விரதம் அனுபவிக்கிற காலத்திலே மட்டும்தான், கடைசியிலே எல்லாம் விட்டு அழகாக ஆபரண பூஷணிகளாக கண்ணனை நாடி செல்லப்படுறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம் பின்னாலே. அதனாலே விரத காலத்திலே இந்த வஸ்துக்களை, போக வஸ்துக்களை தவிர்க்க வேண்டும் என்பது விதி. இது மட்டுமல்ல, செய்யாதன செய்யோம். சான்றோர்கள் செய்யாதவற்றை ஒருபோதும் செய்ய மாட்டோம். தீக்குறளைச் சென்றோதோம். தீமை விளைவிக்கும் கோட்சொற்களையெல்லாம், அந்த கோல் மோற்றுறதுன்னு சொல்கிறோமே, அந்த கோட்சொற்களையெல்லாம் சொல்ல மாட்டோம் என்று விளக்கத்தக்க நியமங்களையும் சொல்கிறார்கள். இப்படி இவைகளை செய்வோம்
இவைகளை தவிர்ப்போம் என்று வாயால் மாத்திரம் சொல்லாமல் நாங்கள் அனுஷ்டிக்காட்டுவோம் என்று காட்டுகிறார்கள். இதை செய்யும் கிரிசைகள் என்ற தொடர் காட்டுகிறது. இந்த பாட்டின் ஆரம்பச் சொல்லே வையத்து வாழ்வீர்கள் என்பது. தன்னுடைய அக்கம்பக்கத்திலே இருக்கிற கோபிகளை மட்டும் கூப்பிடாமல் உலகத்தில் வாழ்கின்றவர்களே அப்படின்னு கூப்பிடுறார். எல்லாரையுமே இந்த நோன்புக்கு அழைக்கிறாள். இந்த பாசுரம் இப்படி அமைந்ததாலோ என்னமோ கோகுலத்திலே கோபிகைகள் மட்டும் செய்த இந்த நோன்பு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நம் ஆண்டாளும் செய்ய இப்போது தமிழ்நாடு பூரா உலகம் பூராவும் ஒவ்வொரு சன்னதியிலும் இதை சேவிக்கிறார். குழந்தைகள் எல்லாம் அந்த அழகாக திருப்பாவை சேவிக்கிறார். அவர்களுடைய சங்கல்பம் அப்படி இருந்திருக்கு. தன் காலத்திலே தன்னோடு இருக்கும் சிறுவர்களை எல்லாரையும் கூப்பிடாமல், ஏன்னா இது விசால மனசு படைத்திருக்கணும் இதுக்கு, அப்படியாக இதை காண்பிக்கிறாள் ஆண்டாள். இந்த இடத்திலே தன் தந்தையான பெரியாழ்வார் அவர் எப்படி செய்தாரோ அப்படி தாமும் நடக்க வேண்டும் என்று அவள் ஆண்டாள் ஆசைப்படுகிறாள். அவர் என்ன பண்ணார்? கண்ணனுடைய குழலோசையை கேட்டு கூப்பிடுகிறார் பெரியாழ்வார். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீர்கள் இதோர் அற்புதம் கேளி என்று கூப்பிடுகிறார். கண்ணன் குரல் ஊதுகிறான், வாருங்கள் வாருங்கள், குரல் ஊதுகிறான் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? குரல் ஊதுகிறான் வாருங்கள் என்றால் கோகுலத்தில் உள்ள ஒரு 10 பேரே அவர் கூப்பிடுகிறார்? இல்லை இல்லை, எல்லாரையும் வந்து வேணு கானத்தை கேட்க வேண்டும், இந்த மாதிரி கேட்காமல் இருக்கிறீர்களே என்று மனசு வெம்புகிறார் போலே அந்த இடத்துல காட்டுகிறார். அதற்கு நாவலம் பெரிய தீவினில் வாழும் என்பதற்கு பெரியாழ்வாருடைய ஒரே ஒரு பெண் அவள்தான் ஆண்டாள். அவள் போயிடலாம் கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு. அது போராதாம் அவருக்கு எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் பெண் குழந்தைன்னு பிறந்திருக்காளோ அவள்லாம் கண்ணனுக்காகத்தான் ஓடணும் என்கிறார். அவ்வளவு பேர்களையும் கூப்பிடுகிறார். எப்படி? நாவலம் பெரிய தீவினில் வாழும் என்று. இந்த ஊரில் உள்ளவர்கள் இல்லை, இந்த பேட்டையில் உள்ளவர்கள் இல்லை, இந்த பிரதேசத்திலே உள்ளவர்கள் இல்லை, இந்த தேசத்திலே உள்ளவர்கள் இல்லை, பாரத வருஷம் இல்லை, ஜம்பூத்வீபம் ஜம்பூத்வீபம் நாவலம் பெரிய தீவினிலே வாழும் என்று கிருஷ்ண பக்தியை அப்படி பிரச்சாரப்படுத்தினார், பிரகாசப்படுத்தினார். கண்ணன் யாரோ ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமில்லே, வழிபடுறவா எல்லோருக்கும் சொந்தம் என்று இருப்பதனாலே தான் எல்லோரும் அவனை வழிபடணும் அப்படிங்கிற ஆசையினாலே அவ்வளவு பேர்களையும் இழுத்து கிருஷ்ண ரதியிலே ஈடுபடுத்துகிறார் பெரியாழ்வார். அதேதான் இங்கே ஆண்டாள் செய்கிறாள். வையத்து வாழ்வீர்கள் என்று கூப்பிடுகிறாள் அனைவரையும். இந்த இடத்திலே வியாக்கியான கர்த்தாக்கள் வேறு விதமாக அர்த்தம் கொள்கிறார்கள். வையத்து வாழ்வீர்கள், நீங்கள்தான் வாழுகிறீர்கள். பாக்கி எல்லோரும் என்ன பண்ணுறா? வேலைக்கு ஏதோ சாட்டுண்டு தூங்கிண்டு அங்கே ஓடுண்டு இங்கே ஓடுண்டு கடைசியில் எல்லாரும் எந்தெந்தவோ காரியங்கள்லாம் பண்ணிட்டுருக்கா. அதுவா ஜீவனம்? அதுதான் அவர்கள் பார்க்கக்கூடிய ஜீவனம். அது அவளையெல்லாம் வாழறவாள்னு அந்த பதத்தோடு சேர்க்கக்கூடாது. இவர்கள்தான் வையத்து வாழ்வீர்கள் என்னும்போது இவர்களைத்தான் ஆண்டாளுடன் இப்போ கூடியிருக்கிறவர்களை குறிக்கிறது. வையத்தில் இருக்கிற மற்ற எல்லோரையும் கண்ணனை யார் யார் பூஜிக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் குறிக்கின்றது, மற்றவர்களை அது குறிப்பிடாது. ஜீவனம் என்று சொன்னாலே அது கோபிகா ஜீவனம்தான். அதனால்தான் பாகவத சம்பிரதாயத்திலே கோபிகா ஜீவனஸ்மரணம்னு சொல்கிறான். அவர்களெல்லாம் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் என்று அவனுடைய கதாமிருதமே ஜீவனமாக இருப்பவர்களாம் அவர்கள். வேறு விதமாக வாழவட்டான் மதுசூதனனே அப்படிங்கிறான். வேறு விதமாக வாழவிடமாட்டான் கண்ணன். இப்போது சில பேர் அந்த மாதிரி வாழ்ந்துதானே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி, சந்தேகம் இங்கே எழலாம். கண்ணனும் அவர்களை வாழ விட்டிருக்கானே அப்படின்னு கூட கேட்கலாம். கண்ணன் அவர்களெல்லாம் தன் ஜனமாக எடுத்துக்கலை. தன் ஜனமாக யாரை எடுத்துட்டானோ அவர்கள் எல்லோரும் அல்லும் பகலும் அவன் நாமத்தையே பிதற்றி கொண்டு
அவனையே பாடிக்கொண்டு, அவனையே எழுதி கொண்டு, அவனையே நினைத்து கொண்டு, அவனுக்காகவே கண்ணீர் விட்டு கொண்டு அத்தகைய ஜீவனம் அமைப்பானே தவிர வேறு விதமாக ஜீவனம் அமைக்க மாட்டானவன். ஆகையாலே ஜீவித்திருந்தாலே இவர்கள் ஜீவிப்பது போல் ஜீவிக்கணும் என்பதனாலே வையத்து வாழ்வீர்கள். அடுத்ததாக நாமும் நம் பாவைக்கு. இங்கே கையில் வைத்திருக்கிற பொம்மைக்கும் பாவை என்றுதான் பெயர். பாவையானது கண்ணனாகவும் இருக்கலாம், காத்தியாயனாகவும் இருக்கலாம். பொய்கை ஆழ்வார் தம் முதல் திருவந்தாதியிலே அவர் கூறுகிறார், அவரவர் தாம் தாம் அறிந்தவார் ஏற்றி இவர் எம்பெருமான் என்று சோர்மிசை சாத்தியும் வைத்தும் தொழுவர் உலகளந்த மூட்டி உருவே முதல் என்கிறார். ஈர்க்கப்பட்டவர்கள், ஒன்றுமே இல்லாதிருப்பவர்கள் அவரவர்கள் தம் தம் சக்திக்கேற்றாற்போலே இந்த வழிபாடை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கக்கூடியதானதை என்ன கிடைக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு பூஜை செய்வது அது தனி விசேஷம் இல்லையா? இதிலே முக்கியமான விஷயம் பரமநடி பாடி, அதுதான் முக்கியமானது. பரமநடி பாடி என்றால் என்ன? நாம சங்கீர்த்தனம், அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் நாம சங்கீர்த்தனத்துக்கு ஒரு விதி நிசேஷம் கிடையாது என்றுதானே சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஆம், இது ஒரு வாஸ்தவமான வார்த்தை தான். ஆனால் இவர்கள் செய்கிறது திருப்பாவை நோன்பு என்று சொல்கிறார்கள் இல்லையா? அதற்கு விதி என்று பெயர். அதனால்தான் எடுத்ததுமே நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் என்று சொல்லிவிட்டாள். திருப்பாவை நோன்புக்கு அங்கமாகச் சொன்னாலே தவிர நாம சங்கீர்த்தனத்துக்கு அங்கமாக இது நோன்பையோ நியமங்களையோ சொல்லவில்லை. இதற்கு ஒரு உதாரணத்தையும் பிரபந்தத்திலிருந்தே பார்க்கலாம். திருமாலை என்ற பிரபந்தத்தை 45 பாசுரங்களை கொண்ட திருமாலையை தொண்டரடிப்படியாழ்வார் ரங்கநாதன் பேரிலே அருளி செய்தார். திருமாலை பூரவே அரங்கனை பற்றியதுதான், அரங்கனை புகழ்ந்து பாடுவதுதான், அரங்கனை அடைய வேண்டும் என்பதுதான். அதில் தொடக்க பாசுரம் முதலில் ஆரம்பிக்கிறது, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப் பாய்ந்து என்று ஆரம்பிக்கிறது. காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப் பாய்ந்து நாவலில் துழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுலகொண்டு மிழ்ந்த முதல்வா நின் நாமம் கத்த ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. நாம சங்கீர்த்தனத்தை பிரதானமாகச் சொல்கிற பிரபந்தம் திருமாலை. காவலில் புலனை வைத்து என்றால் மனம் போனபடி போகாமல் புலன்களை அடக்கி வைத்து ஜிதேந்திரியனாக நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். ஆனால் அஜாமிளாதிகள் ஜிதேந்திரனாக இருந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணலையே. போனபடி போயிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ண அஜாமிளன் நல்ல கதிதானே கிடைத்தது அவனுக்கு. அப்படின்னும்போது ஜிதேந்திரனாக பண்ணணும் என்கிற நிதி ஏன் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி பிறந்தது. இடத்துல பெரியவா வியாக்கியானம் காட்டுறா. காவலில் புலனை வைத்து என்பதற்கு அங்கே சொல்கிறான், காவலில் என்பதை சப்தமி விபத்தியாக பண்ணாமலே காவல் இல் புலனை வைத்து, காவல் இல் இல்லைன்னா இல்லாத, காவல் இல்லாத புலனை வைத்து நம்முடைய புலனை காவலில் இல்லாமல் வைத்து வியர்த்த போது குளித்து பசித்த போது சாப்பிட்டு நியமம் ஒன்றும் கிடையாது. எப்போதெல்லாம் பசிக்கிறதோ அவ்வப்போது எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டியது. அந்த மாதிரியாக சொல்லும்போது காவல் இல்லாத என்ற அர்த்தத்தை எடுத்துக்கிறான். விரதம் இருக்கும்போது காவலில் புலனை வைத்து, விரதமில்லாமல் நாம சங்கீர்த்தனம் மாத்திரம் செய்யும் காலத்திலே காவல் இல்லாமல் வைத்து என்று பொருள் கொள்வதாக அவர்கள் காட்டுகிறார்கள். இந்த இடத்திலே சில பேருக்கு ஒரு கேள்வி எழும் மனசிலே. விரதம், தபஸ் இதெல்லாம் சரீரத்தை தண்டிக்கிறது. பக்தி என்பது மனதை உருக்குகிறது. நம் மனசு உருக்கினால் கண்ணன் வருவானே தவிர சரீரத்தை தண்டித்து கொண்டால் அவன் வரமாட்டான். மனம் ஒருக்கியதான பக்தி வேண்டும் என்பதுதானே பிரதானம். அப்படி இருக்கும்போது கோபிகள் எல்லாம் ஏன் இந்த விரத அனுஷ்டானமெல்லாம் செய்கிறார்கள்? இவர்கள் இதை செய்ய காரணம் என்ன?
அப்படின்னா அதாவது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி என்ற இந்த விரதங்களை செய்வானேன் அப்படின்னு கேட்டால் அவன் கண்ணன் மாமேகம் சரணம் விரஜ என்று சரணாகதி ஒன்றையே தனக்கு உபாயமாக சொல்லி கொண்டிருந்தான். இவ என்ன பண்ணா, அவனே சரணம் சரணம் அப்படின்னு தான் இருந்தார்கள். இன்று வரையிலே அவன் ஒரு கேள்வி முறையை காணவில்லை, அவன் வரவும் இல்லை, இன்னும் நம் கைப்பிடிக்கவில்லையே அவன். அதனால் வேறு ஒரு சாதன அனுஷ்டானமாவது பண்ணுவோமா அப்படின்னு சில பேருக்கு தோணும் இல்லையோ. தன்னுடைய காரியமாகலைன்னா எத்தத்தினால் அந்த பித்தம் தெளியும் அப்படின்ற நினைக்கிற மாதிரியாக இப்படி செய்கிறார்களாம். ஏனென்னால் பின்னாடி காமன் பண்டிகை முதலியான நோன்புகளை கோபிகைகள் காத்யாயனி விரதம் முதலியான நோன்புகளை செய்வதற்கு காரணம் அவர்களுடைய ஆர்த்தி விசேஷம் அதுதான். ஆனால் இந்த ஆர்த்தி எப்படி அடைவோம் என்கிற ஆசையினாலே சாதனை பண்ணி பிரயோஜனமில்லை, இருந்தாலும் பண்ணி போயிடுவோமே என்கிற ஒரு ஆர்த்தி. ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. இடத்துல ஒரு ரூமில் ஒரு பட்சி அதை அடைச்சி மறந்து பூட்டிட்டு போயிடுறார் வெளியில் கதவை ஒருத்தர். அந்த பட்சி என்ன பண்ணுறது, அது வெளியில் வர முடியாது, அது உள்ளே தான் இருந்தாகணும். அது வெளியில் வரத்துக்கு வழியே கிடையாது, பறந்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது என்ன பண்ணுறது தெரியுமா, அந்த பட்சி அந்த கதவு மேலே இழுத்துக்கொண்டு மோதிக்கிறது. அந்த கதவு உடனே திறந்துட போகிறது இல்லையே, அந்த கதவு திறக்கும் வரை பேசாமல் உட்காந்துருக்கலாம் இல்லையா. இருந்தாலும் அதுக்கு வாசலில் போயிடணும் என்கிற தாபத்தினாலே தன்னால் அந்த கயிற்றை அந்த சுவற்றை உடைக்க முடியாமல் போனாலும் என்ன பண்ணுறது, பறந்து விழறதான். அதுபோல தான் இவர்கள் நம் சாதனையினாலே அவனை அடைய முடியாது என்பது நிச்சயமாக இருந்த போதிலும் கூட அவனை அடைய மாட்டேனா என்கிற தாபத்தினாலே பறந்து விழறது போலையாவது ஒரு சாதனையை செய்யலாம். எதை செய்து அவனை அடையலாம் என்று துணிந்தார்களாம். இந்த நோன்பு செய்வதற்கு இதை செய்தாலாவது அடையலாமா என்று அவர்கள் யோசிக்கிறார்களாம். சரி, செய்யாதனவற்றை செய்யாமல் விட்டுவிட்டோம் என்று இருந்து விட்டால் போதுமா? நிச்சயமாக இல்லை. செய்ய வேண்டியவர்களை செய்தே தீர வேண்டும். அதில் பிரதானமாக இருப்பது பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடிபாடி. அதாவது நோன்பு இருக்கும் காலங்களிலே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனின் திருவடிகளை போற்றி துதிக்க வேண்டும். புலர் காலை பொழுதிலே எழுந்து நீராட வேண்டும். பெரியோர்களுக்கும் ஆச்சாரிய பெருமக்களுக்கும் ஏழைகளுக்கும் உரிய காலங்களிலே ஐயம் இடுதல் வேண்டும். ஐயம் விட்டால் ஜயம் உண்டாகும். அவர்களுக்கு கொடுத்து மகிழ்தல் வேண்டும். ஐயம் இட்டுண் அப்படின்றது ஒரு பழமொழி இருக்குது. இங்கே ஐயம் இட்டால் ஜயம், ஐக்கும் ஜாவுக்கும் அப்படி ஒரு ஒற்றுமை இருக்கிறது. பிரம்மச்சாரிகள் சந்நியாசிகள் முதலானவர்கள் யாச்சகம் கேட்கும்போது அவர்களுக்கு அன்புடன் பிட்சை இட வேண்டும். எத்தனையோ சொற்களை நாம் இப்போது கண்கூடாக பார்க்கிறோம். அதனுடைய உண்மையான பொருள் மாறிப்போய் அதனுடைய அர்த்தம் அனர்த்தமாக இந்த காலத்திலே சில வார்த்தைகள் தெரிகின்றன. அதிலே ஒன்று இந்த பிட்சை. பிட்சை என்பது தமிழிலே இப்பொழுது பிச்சை என்ற வார்த்தையாக மாறியிருக்கிறது. தானம் செய்வோம். எந்த அளவுக்கு என்றால் ஆந்தனையும் கை காட்டி, கையில் எடுத்து கொண்டு வந்த பாத்திரத்திலே அதில் இருக்கிற அளவை அதுதான் வச்சுன்று ஆகும் வரைக்கும் அப்படின்றது அர்த்தம் இல்லைங்க. ஆந்தனையும் அப்படின்னா இந்த பாத்திரத்தில் ஆகும் தனையும் என்று வியாக்கியானம் பண்ணல. கடைசியில் ஒருத்தர் வரார், பாத்திரத்தை இப்படி காமிச்சிட்டு ஆயிடுத்து அப்படின்னு சொல்லாமல் ஆந்தனையும் என்றால் வருவர்கள் ஆந்தனையும் எடுத்து கொடுத்தா பாத்திரத்திலே அப்படியே இருக்குது, அள்ளி எடுத்து கொண்டிருக்கா, இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள், 1000 பேர் வருகிறார்கள், பாத்திரத்திலே இருந்துகிட்டே இருக்குது. வருவர்கள் ஆயிட்டா பாத்திரத்தை வைத்து கொண்டு இன்னும் யாரேனும் வராளோன்னு பார்க்கறது தான் ஆந்தனையும் கை காட்டி. இன்னொரு அர்த்தமும் இங்கே இருக்குது. ஒருவேளை நம்மக்கிட்ட நிஜமாகவே இல்லாமல் போகிவிட்டால்
நம்மகிட்ட இல்லையே என்று கை காட்டி விரிப்பதை விட அந்த கையை நீட்டி எங்கே அது அளிக்கப்படுமோ அந்த இடத்திற்கு அவர்கள் காட்டி அங்கே சென்றால் கிடைக்கும் என்று சொன்னால் அதுவே ஒரு பெரிய புண்ணியமான காரியம். அதுதான் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து. இது விசேஷமான அர்த்தம் இங்கே காட்டப்படுகிறது. உய்யுமாறு, உய்யும் ப்ளஸ் ஆறு என்றால் இங்கே ஆறு என்பது வழியை குறிக்கிறது. உய்யும் ஆறு வகை. உய்யுமாறு எண்ணி உகந்து, உஜ்ஜீவிக்கும் உபாயத்தை உகந்து உணர்ந்து என்று பொருள். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்பார் அப்பன் பரகால எம்பார்ஜிய சுவாமி, அந்த வைகுந்தவாசி. இப்பிறவியினின்று உய்யும் வழியை கருதி பாவையை பூசிப்போம் என்பது எளிமையான மேம்பொருள். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து என்கிறார் தொண்டடிப்படியாழ்வார். பகவத்கீதையிலே 18 அத்தியாயங்கள் 6 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. பகவத்கீதை உபதேசம் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, அவனை உபாயமாக வைத்து வியாஜமாக கொண்டு நமக்குத்தான் உபதேசம். அந்த கடைசி அத்தியாயத்திலே சொல்கிறார், ஏ அர்ஜுனா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रजा அகம் த்வா சர்வபாவேப்யோ மோக்ஷ இச்சாமி மாஸ்டஹா. ஹே அர்ஜுனா, நான் இதுவரை உனக்கு சொன்ன யோகங்கள் பலவற்றையும் நீ கேட்டாயே ஒழிய அவை எல்லாம் உன்னுடைய மனதை குழப்பி வைத்திருக்கின்றன. ஒன்றும் நீ புரிந்து கொள்ளவில்லை. அதனால் இப்போ நான் கடைசியாக இதை சொல்கிறேன், கடைசியாகத்தான் சொல்கிறேன். சர்வதர்மான் பரித்யஜ்ய, நான் இதுவரை உனக்கு என்னென்ன யோகங்கள் எல்லாம் சொன்னேனோ அதையெல்லாம் விட்டுவிடு. மாமேகம் சரணம் விரத, இப்போ நீ செய்யக்கூடியது ஒன்று தான். மாமேகம் சரணம் விரத, என்னையே சரணமாக பற்று. அப்போ பண்ணால் நான் என்ன பண்ணுறேன், அகந்த்வா சர்வ பாவேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுசா. அப்படி செய்தாயானால் உன்னுடைய சர்வ பாவங்களையும் விலக்கி உனக்கு மோட்சத்தை நான் தருகிறேன் என்று பகவத்கீதையிலே கடைசியாக 18வது அத்தியாயத்திலே 66வது ஸ்லோகமாக இதை சொல்கிறார் கண்ணன். மாசுசா என்றால் கவலைப்படாதே என்று பொருள். திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதி பெருமாள், கும்பகோணத்திலே ஒப்பிலியப்பன் சன்னதியிலே பகவானுடைய திருக்கைகளிலே இந்த மாசுசா என்ற வாக்கியமானது பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்கிறது. அதன் பொருளாவது, ஒருவனுக்கு பிரம்மத்தை பற்றிய ஞானம் இல்லையாகில் அவனுக்கு பகவான் இல்லாதவனாகிறான். பிரம்மஞானம் உள்ளவனாகில் அதிலிருந்தே இவனை பகவானை உள்ளவனாக அறிகிறான். உளன் எனில் உளன், அவன் உருவமிவ் உருவுகள். உளன் அலன் எனில் அவன் அருவமிவ் அருவுகள். உளனென இளனென இவைகுணமுடைமையில் உளனிரு தகமையோடு ஒளிவிலன் பறந்தே என்று நம்மாழ்வார் அருளிச் செய்கிறார். இதே கருத்தை கம்பன் தம் இராமாயண சரிதத்திலே யுத்த காண்டத்திலே வாழ்த்துப் பாடலிலே அழகாக கூறுகிறான். ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பல என்றுரைக்கில் பலவேயாம், இன்றே எண்ணில் இன்றேயாம். இங்கே நெகட்டிவ் தாட். உளதே என்றில் உளதேயாம், பாசிட்டிவ். அன்றே எண்ணில் அன்றேயாம், இல்லைன்னு சொன்னால் இல்லைதான். ஆம் என்றுரைக்கில் ஆமேயாம், உண்டு என்றுரைப்பார்க்கு உண்டுதான். நன்றே நமது குடி வாழ்க்கை நமக்கிங்கென்னோ பிழைப்பம்மா. இந்த இடத்துல ஏளனம் பண்ணுறார் கடைசியிலே. ரொம்ப நன்னா இருக்குப்போ நம்ம வாழ்க்கை அப்படி, இதுவும் ஒரு பிழைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியாக காட்டுறார். உய்யுமாறு என்பதை வேறு வகையாகவும் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். காஞ்சி தேவப்பெருமாள் திருப்பாவைஜியர் என்றே அழைக்கப்படும் ஸ்ரீ ராமானுஜருக்கு திருக்கச்சி நம்பிகள் மூலம் அருளிச் செய்த வார்த்தைகள் 6. அந்த வார்த்தைகள் பிரத்யேகமாக ராமானுஜருக்கு என்று மட்டுமல்ல, நமக்காகவும் தான் இந்த வார்த்தைகள். அந்த 6 வார்த்தைகள் எதுன்னா, அகமேவ பரந்தத்துவம், நானே பரமான தெய்வம், தர்சனம் பேதமேவச்ச, ஜீவாத்மா பரமாத்மா பேதம் உண்டு, உபாயம் பிரபத்தியார், என்னை அடையும் வழி பிரபத்தியாகிற சரணாகதிதான், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், அவ்வாறு சரணாகதி பண்ணவர்களுக்கு சரமகதியிலே, அதாவது மரண வேளையிலே
என்னை நினைக்கும் அவசியம் இல்லை. தேகாவசானே முக்திஷ்சார், இந்த பூலோகத்தை விட்டு சரீரம் விழுந்தவுடன் முக்தியானது நிச்சயம். பூர்ணாச்சாரிய பதாஸ்ரய, இது அவருக்கு பிரத்யேகமாக ராமானுஜருக்கு கோரப்பட்டது. நமக்கு என்ன வச்சுக்கணும்? நம்முடைய ஆச்சாரியன் யாரோ அவரை பற்றுக என்பதாக நாம் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த 6 வார்த்தைகள். இத்துடன் இப்பாசுரத்தை நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.